முதலாவதாக விகாஷினி அவர்கள் பாவேந்தரும் தமிழும் என்ற தலைப்பில் பேச வருகிறார். விகாஷினி வாங்க தங்கம். அன்மியூட் பண்ணிக்கமா, வீடியோ ஆன் பண்ணிக்கோ. வீடியோ ஆன் பண்ணிட்டியாடா? அன்மியூட் பண்ணிக்கோடா. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்தது தமிழ் மொழி. தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் ரா விகாஷினி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழென்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். என் கனியிட ஏறிய சுழையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிலும் நீரும், இனி என என்பேன் எனும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற தேன்சுவை சொட்டு பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் செந்தமிழ் தேனி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பெரும் புகழ் படைத்த அவர் தமிழ் இலக்கியம், இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதங்களை முறையாக கற்று தமிழ் மொழிக்கு அருந்தொண்டாற்றிய அருமையான கவிஞர். பன்முகத்தன்மை கொண்ட அவர் பல்வேறு துறைகளின் வழி தமிழ் மொழியின் இனிமையை மக்களிடம் எடுத்து சென்றவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. தனது படைப்புகளுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாவேந்தர் அவர்களின் படைப்புகள் எண்ணற்றவை. பாவேந்தர் அவர்களின் பிறப்பு பற்றி பார்ப்போமா? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் புதுச்சேரியில் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 1891ஆம் ஆண்டில் கனகசபை முதலியார் மற்றும் லக்குமி அம்மாள் தம்பதியருக்கும் மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் கனக சுப்பரத்தினம். முண்டாசு கவிஞர் பாரதியார் மீது கொண்ட காதலால் தனது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். சமுதாய சிந்தனை திராவிட இயக்கத்தின் தீவிர தொண்டனாக செயல்பட்டு வந்த இவர் தந்தை பெரியார் மற்றும் பல அரசியல் தலைவர்களுடன் இணைந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறைக்கு சென்றுள்ளார். இவரது இலக்கிய நடையை கண்டு வியந்த அன்றைய திரை தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கியதால் பெரும் தலைவர்களான அண்ணாதுரை, மு. கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர் போன்றோருக்கு வசனம் எழுதியுள்ளார். 1954ஆம் ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராகவும் 5 ஆண்டுகள் செம்மையாக செயல்புரிந்து மக்களுக்கு அருந்தொண்டாற்றினார். இவரது படைப்புகளை எண்ணி பார்த்தால் ஒவ்வொன்றும் ஒரு காவியம். பாண்டியன் பரிசு வரலாறு சாயம் கலந்த ஒரு காவியம். மன்னர் காலத்து காதலும் வீரமும் கலந்த காவியம். குறிஞ்சித்திட்டு கடலில் மூழ்கிய குமரிக்கண்டத்தின் ஒரு பகுதியான குறிஞ்சித்திட்டு என்ற தீவின் பலமான வாழ்க்கையை விவரிக்கும் ஒரு உன்னதமான படைப்பு. குடும்ப விளக்கு. ஒரு நல்ல குடும்பத்தின் பெருமைகளையும் குடும்ப தலைவியின் கடமைகளையும் உணர்த்தி ஒரு நாள் நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. பெண்களுக்கு கல்வி நாட்டின் கண்களுக்கு அவசியம் என்கிறது. மொத்தத்தில் ஒரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்கிறது குடும்ப விளக்கு. இருண்ட வீடு. சோம்பல் மற்றும் மூட நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு குடும்பத்தின் அவலத்தை விவரிக்கிறது. எதிர்மறை குணங்களால் ஒரு குடும்பம் அனைத்தையும் இழந்து இழுநிலையை அடைகிறது. அதை உணர்த்துமாறு இருண்ட வீடு அமைகிறது. அழகின் சிரிப்பு. காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன், சிறு குழந்தை
சிறு குழந்தை பிரிவிலே ஒளியாய் நின்றாள் என்று இயற்கையோடு விழித்து பாடுகிறது அழகின் சிரிப்பு. தமிழ் இயக்கம் பிற மொழி கலப்பின்றி தூய தமிழிலே பேசவும் எழுதவும் வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. தமிழ் மொழியின் தன்மானத்தை காக்கும் இயக்கம் தமிழ் இயக்கம். தமிழ் மொழியின் தன்மானத்தை காக்கும் இயக்கம் தமிழ் இயக்கம். தமிழச்சியின் கத்தி. தேசிங்கின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக ஒரு தமிழச்சி போராடும் ஒரு வீர உணர்வை உணர்த்துகிறது தமிழச்சியின் கத்தி. தூக்கத்தில் பிதற்ற நேர்ந்தால் தூய தமிழிலே பிதற்றும் என் வாய். தூக்கத்தில் பிதற்ற நேர்ந்தால் தூய தமிழிலே பிதற்றும் என் வாய் என்கிறார் பாரதிதாசன். தூக்கத்தில் கூட தூய தமிழிலே பேசுவாராம். பாரதிதாசன் அவர்கள் தமிழை தன் உயிருக்கு மேலாக எண்ணினார். அதனால்தான் செந்தமிழை உயிரை நறுந்தேனே செயலினி மூச்சை உனக்களித்தேனே என்று விழித்து பாடியுள்ளார். தமிழுக்காக தன் வாழ்வினையே அர்ப்பணித்தார். அதனால்தான் அவ்வாறு பாடியுள்ளார். தமிழே அவர், அவரே தமிழ். தமிழே அவர், அவரே தமிழ் என்று சொன்னால் அது மிகையாகாது. நைந்தாய் எனில் நலிந்து போகும் என் வாழ்க்கை. நைந்தாய் எனில் நலிந்து போகும் என் வாழ்க்கை. நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. நீ நலிந்தால் நானும் நலிந்து போவேன். நீ உயர்ந்தால் நானும் உயர்வேன் என்று தமிழ்த்தாயை பலவிதமாய் புகழ்கிறார். எங்கள் வளமும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் வழியில் நின்று நாமும் மூச்சாய் போற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். அருமைடா தங்கம், அருமை அருமை, மிகச் சிறப்பு. நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்ம பெரும் மதிப்பிற்குரிய அருள்மொழி அம்மா இணைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு அங்க குழந்தைகள் நிகழ்ச்சிங்கனால எப்படி நம்மள வந்துருவேன் உள்ளன்னு சொல்லி வந்துட்டாங்க உடனே. வணக்கம் அம்மா, வருக வருக. திணை அமெரிக்கா சார்பிலும் லாலிபாப் சிறுவர் உலகம் சார்பிலும் இங்கு இருக்கும் அனைவர் சார்பிலும் தங்களுக்கு இனிய வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்து பாவேந்தரின் குழந்தை பாடல் என்ற தலைப்பில் சம்யுக்தா அவர்கள் பொள்ளாச்சியிலிருந்து. வாங்க கண்ணா சம்யுக்தா. அன்மியூட் பண்ணிக்கோ ராஜா. ஆகல தங்கம், இந்த ஒரே ஒரு வாட்டி பிரஸ் பண்ண. பேசுவா. நல்ல தெளிவா தெரியுறீங்க, பேசுங்க. தமிழ் அன்னைக்கு வணக்கம். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என பாடி தன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கு தன்னை அர்ப்பணித்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஐயா அவர்களை இன்று என் மனதில் நிறுத்தி அவரது எண்ணாலைகளை என் காலத்தில் வலியுறுத்தும் வகையில் செயல்படும் லாலிபாப் குழந்தைகள் உலகத்திற்கும் திணை அமெரிக்கா குழுவிற்கும் எனது வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி பெரியார் திரு வி.க. அவர்கள் எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும், பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். உவமை கவிஞர் சுரதா அவர்களோ காற்றாற்ற வெள்ளத்தின் வேகம் கொண்ட கவிதைகளால் பாவேந்தர் புரட்சி செய்தார் என்றும், கீழே அடித்தவுடன் மேலெழும்பும் பந்தென்றிட்டால் அது புரட்சி கவிஞருக்கே பொருந்தும் என்கிறார். ஆம், 16 வயதிலேயே தமிழ் மொழியில் புலமை அடைந்தவர் பாரதிதாசன். சிறு வயதிலேயே வரலாற்று படித்த எனது ஐயா பாரதிதாசன் அவர்கள் என் போன்ற சிறுவர்களுக்கு தமது பாடல்களால் எக்காலத்திற்கும் எடுத்துரைத்த கருப்பொருள்கள் சிலவற்றை பரிசாற்ற வந்துள்ளேன். பாரதிதாசனின் குழந்தை பாடல்கள் குழந்தைகளுக்கு பொறுப்புணர்ச்சியையும் கால நலனையும்
கல்வியின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறார். பெரிய சாதனை செய்த ஐன்ஸ்டீன் அவர்கள் உலகின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு புத்தகம் என்றார். அதைத்தான் ஐயன் பாவேந்தர் சொன்னார், அதை எப்படி படிக்க வேண்டும் என்று. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையிற்படி, கடும் பகல்படி, மாலை இரவு பொருள்படும் படி நூலைப்படி என அப்படியே சொல்லிட்டு வந்தவர் தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி என்றார். ஆம் குழந்தைகளே, அடங்கா இன்பம் என்பது புத்தகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதன் மீது விருப்பம் கொண்டோமே ஆயின் தடுமாற்றம் என்பது இல்லை. நாம் நல்வாழ்வு வாழ்வது உறுதி. மின்னல் ஒளியே விலை மதிரத்தினமே கண்ணல் பிழிந்து கலந்த கனிச்சாரே மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மனக்கவரும் கற்பூர பெட்டகமே என்றும் தெய்வீகத்தை நம்பும் திருந்தாத பெண் குலத்தை உய்விக்க வந்த உவப்பே பகுத்தறிவே எல்லாம் கடவுள் செயல் என்று துடை நடுங்கும் பொல்லாங்கு தீர்த்த புதுமை செய்ய வந்தவளை. இவ்வரிகள் எத்தகைய பாடலில் வந்திருக்கும் என நினைக்கிறீர்கள்? இது பாரதிதாசன் ஐயா அவர்களின் ஒரு தாலாட்டு பாட்டின் வரிகள். அதுவும் பெண் குழந்தை தாலாட்டு கவிதை வரிகள். தாலாட்டு ஒருவரை உறக்கத்தில் ஆழ்த்தும். ஆனால் இவரது தாலாட்டு பாடல்களோ தூங்கிக் கொண்டிருக்கும் சமுதாயத்தை எழுப்புவதற்காக பாடல்களாக இருக்கும். இப்பாடலில் அழகுணர்வு பார்வையிலோ பொறுப்புகளில் பார்வையிலோ பெண் குழந்தைகளை பாராமல் மூடத்தனத்தை அகற்றிடமே என்று வலியுறுத்தும் வகையில் பெண் குழந்தைகளை தட்டி எழுப்பும் தாலாட்டு பாடலாகும். சிறுவர் சிறுமியர் தேசிய கீதம் போன்ற பாடல் மூலம் குழந்தைகளின் தேசிய உணர்வும் நாட்டுப்பற்றும் மூட்டுகின்றார். குன்றினை போல் உடல் வன்மை வேண்டும் என்று மாணவர்களிடையே உடல் வலிமையின் அவசியத்தை வலியுறுத்துகிறார். இது போல் எண்ணற்றவை உண்டு. மொத்தத்தில் பாரதிதாசன் ஐயா அவர்களின் குழந்தை பாடல்கள் வெறும் தாளம் சார்ந்த பாடல்கள் அல்ல, எங்களை வடிவமைக்கும் மிக சிறந்த கல்வி சாதனைகள் என்று உறக்கச் சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை தங்கமே, அருமை அருமை. அந்த தெளிவான உச்சரிப்பு, இடையிடையே அழகான பாடல். பாவேந்தர் பெண் குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டாரோ அப்படியே இருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து பெருமை கொள்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மகிழ்ச்சிடா தங்கம். அடுத்ததாக பாவேந்தரின் இளையோர் ஆத்திச்சூடி பத்தி பேச வராங்க நம்ம அமிழ்தினி அவர்கள். வாங்க கண்ணா. கேக்குதா அத்தை? அருமையா கேக்குதுடா, பேசு. கம்பன் என்றொரு கவிஞரும் கர்ஜித்த பாரதி எனும் புலவரும் கருத்து உமிழ்ந்து கவிதை தந்த பாரதிதாசனும் கண்ணதாசன் கவிஞரும் இப்பொழுது அணைத்து கொண்ட மொழி, எப்பொழுதும் கவிப்பாடி கடித்த மொழி, என்னுடன் கருகி சாம்பலாகினும் என் சாம்பலோடு பூத்து குலுங்கும் தமிழ் மொழி என்று கூறி திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் இணைந்து நடத்தும் லாலிபாப்பின் 6ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியில் இளையோர் ஆத்திச்சூடி பல்சுவை நிகழ்ச்சியினை அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சிறுவர் உலகின் நாயகனாம் வலம் வந்து கொண்டிருக்கும் கன்னிக்கோவில் ராஜா மாமாவிற்கும் தமிழ் மொழிக்காகவும் அதுவும் என் போன்ற சிறார்களிடம் கொண்டு சேர்ப்பதையே ஒரு தலையாய கடமையாக செய்து கொண்டிருக்கும் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆனந்தியத்தைக்கும் இந்த நிகழ்ச்சியினை அழகாய் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ஐயா இளமாறன் அவர்களுக்கும் அன்பான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இனிமையான விழாவினை மேலும் இனிமையானதாகவும் பொருள் நிறைந்ததாகவும் மாற்றிட லாலிபாப் சிறுவர் உலகத்தின் அழைப்பின் பேரில் வந்திருக்கும்
சுயமரியாதை சுடரும் பெண் விடுதலை போராளியுமான மூட நம்பிக்கைகளை முற்றுப்புள்ளி வைத்து போற்றும் பகலவன் தந்தை பெரியாரின் சிந்தனையை இன்றும் உயிர்ப்பித்து வைத்துக் கொண்டிருக்கும் தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அருள்மொழி அம்மா அவர்களையும் வணங்குவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இளையோர் ஆத்திச்சூடி. முதலாவதாக அ ஆ இ ஈ. அழுபவன் கோழை ஆவின்பால் இனிது, இரவினில் தூங்கு ஈவது மகிழ்ச்சி, உள்ளதை பேசு உவமையை போல் இராதே, எதையும் உன்னிப்பார் ஏசேல் எவரையும், ஐந்தில் தலைப்பயன் ஒற்றுமை வெல்லும், ஓரம் போ தெருவில் ஒளவை தமிழ்த்தாய். அடுத்ததாக சகன வரிசை. கணக்கில் தேர்ச்சிக்குள் சரியாய் எழுது, தமிழின் தாய்மொழி நல்லவனாய் இரு, பல்லினை தூய்மை செய், மற்றவருக்கு உதவி செய், வண்டி பார்த்து நட, உயிர் எழுத்துக்களின் வழியே பாவேந்தர் மனிதனின் வாழ்வினை எவ்வாறு உயிர்ப்புடனும் மனிதத்துடனும் கொண்டிட வேண்டும் என ஒரு வரி இரு சொற்களுடன் அழகாய் கோர்த்துள்ளார். இதில் எதையும் ஊன்றிப்பார் என்ற வரி வெற்றியாளர்களின் வெற்றி ரகசியம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ககன வரிசை, சகன வரிசை, தகன வரிசை, நகன வரிசை, பகன வரிசை, மகன வரிசை, வகன வரிசை என 7 எழுத்துக்களை தலைமையில் கொண்டு இவர் வழங்கிய கவிதை எவ்வுலகினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அமைந்துள்ளது. அடுத்ததாக கதன வரிசை. கல்வி கற்கண்டு கால் விலங்கு கல்லாமை, கிழிந்தாடை தீது கீரை உடற்கினிது, குப்பை ஆக்காதே கூனி நடவேல், கெட்ட சொல் நீக்கு கேலி பண்ணாதே, கைத்தொழில் பழகு கொடியாரை சேரேல், கௌவை உமிழேல் என அறிவு, உடல், மனம், தொழில், நல் ஒழுக்கம் என யாவையும் கலந்து அருளியுள்ளார் பாவேந்தர் பாரதிதாசன் நமக்கு. அடுத்ததாக சகன வரிசை. சமமே அனைவரும், சாப்பிடு வேலையோடு, சிரித்து பேசு சீரினார் சீரு, செக்கெண்ணெய் முழுகு சேவல் போல் நிமிர்ந்து நில், சையென இகழேல் சொல்லை விழுங்கேல், சோம்பல் ஒரு நோய். அடுத்ததாக தகன வரிசை. தந்தை சொற்படி நட, தாயை கும்பிடு, தின்பாரை நோக்கேல் தீக்கண்டு விலகினில், துவைத்ததை உடுத்து தூசியாயிராதே, தென்னையின் பயன்கொள் தேடி வளர்த்திடு, தைப்பொங்கல் இனிது தொலைந்தும் தொலைந்திடேல், தோற்பினும் முயற்சி செய். நகன வரிசை. நரிச்செயல் கான்றுமிழ் நாட்டின் பகை தொலை, நினைத்ததை உடன்முடி நீந்தி பழகு, நுணர் வாயால் கெடும் நூல் பயில் நாடோறும், நெல் விளை குவி நேரம் வீணாக்கேல், நைந்தருந்திடும் நொய்யும் பயன்படும், நோய் தீ ஒழுக்கம். அடுத்ததாக பகன வரிசை. படைப்பயன் பெரிது பாட்டிற்கு தொண்டு செய், பிறர் நலம் நாடு பிழை கண்ணீர் கொடேல், புற்றினில் கைவிடே பூச்செடி வளர்த்திடு, பெற்றதை காத்தல் செய், பேராசை தவிர் பையும் பறிபோகும், பொய் பேசாதே போர் தொழில் பழகு. அடுத்ததாக மகன வரிசை. மாடாடு செல்வம் மதியோட நட, மீனுணல் நன்றே முத்தமிழ் முக்கணி, மூத்தவர் சொற்கேள் மெத்தன பேசு, மேலவர் கற்றவர் மையினம் காத்தல் செய், மொழிகளில் தமிழ் முதல். அடுத்ததாக வகன வரிசை. வள்ளுவர் நூல் பயில் வாழ்ந்தவர் உழைத்தவர், விடியலில் கண்விழி, வீரரை போற்று வெல்ல தமிழ் பயில், வேர்க்க விளையாடு வைய நூலாய்வு செய். நன்றி, வணக்கம். அருமை கண்ணம்மா, அருமை கண்ணம்மா. ஆரம்பமே அமர்க்களம்ங்கிற மாதிரி ஆம்போ அமிழ்தினாலே நான் வெடிக்குண்டு இருந்தா உன்னைய சொல்லுவேன் விளையாட்டா. அப்படி எப்பொழுதுமே நாங்க எதிர்பார்க்கிறதே இளைய தலைமுறையினிடம் தமிழ் சிறப்பாக சென்றடைய வேண்டும் அப்படிங்கறத எங்க எல்லாருடைய நோக்கமும். ரொம்ப அழகாக எப்பொழுதும் போல ஒவ்வொரு ஆத்திச்சூடியும் சொல்லி அதனுடைய நுட்பமாக அதனுடைய சாராம்சத்தை மட்டும் எடுத்து சொல்லி
உன்னுடைய சொல்லாடல், உன்னுடைய உடல் மொழி எல்லாமே நாங்க எல்லாரும் ரசிக்கக்கூடியது. வாழ்த்துக்கள் கண்ணா. தொடர்ந்து தமிழோடு பயணிக்க உனக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும். நன்றி கண்ணா. நன்றி டாக்டர்.